வணக்கம். இன்னைக்கு இந்தியால ஜிஎஸ்டி வரி விகிதங்கள்ல சில மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பேச்சடிப்படுது இல்லையா? அத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ நிறைய ஜிஎஸ்டி ரேட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் குறைச்சு சிம்பிளா ரெண்டே ரேட்டா கொண்டு வரலாம்னு ஒரு பிளான். ஒன்னு 5%, இன்னொன்னு 18%. இதோட மெயின் ஐடியா சிஸ்டத்தை சிம்பிள் ஆக்கணும், கம்ப்ளையன்ஸ் அதாவது வரி கட்டுறதெல்லாம் ஈஸி ஆக்கணும். ஓகே. அப்புறம் அத்தியாவசிய பொருட்களோட விலை குறையணும். ஆனா லக்ஸரி ஐட்டம்ஸ், மத்த டிஸ்கிரிஷனரி பொருட்கள்னு சொல்றோம்ல, அதுக்கெல்லாம் 18% ரேட்டுக்கு மாத்திரலான்னு பாக்குறாங்க. சரி, இவ்ளோ பெரிய லெவல்ல பொருட்கள் மேல வரிய மாத்துனா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், எந்தெந்த செக்டர்ஸ் எப்படி பாதிக்கப்படும், இத பத்தி தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் துறை. இதுல நிறைய மருந்துகளுக்கும் மெடிக்கல் எக்விப்மெண்ட்க்கும் ஜிஎஸ்டி 12%லிருந்து 5% குறையலான்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? ஆமா. சில ரேர் டிசீஸ், கேன்சர் மருந்துக்கெல்லாம் வரியே இல்லாம நில் ஜிஎஸ்டி ஆகவும் வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தெர்மாமீட்டர், எக்ஸ்ரே, குளுக்கோஸ் மீட்டர், டெஸ்ட் கிட் மாதிரி கருவிகளுக்கும் இப்போ 18 இல்ல 12% இருக்கு. அதுவும் 5% ஆகலாம். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது நிச்சயமா இந்த துறைக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், பாசிட்டிவ் இம்பாக்ட் தான். ட்ரீட்மெண்ட் செலவு குறையும் போது அஃபோர்டபிலிட்டி அதிகமாகும், சாதாரண மக்கள் கூட வாங்க முடியும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இதனால சன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் மாதிரி மருந்து கம்பெனிகளுக்கும், அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், மெட் பிளஸ், டாக்டர் லால் பாத்லாப்ஸ் மாதிரி டயக்னோஸ்டிக் சர்வீசஸ் கொடுக்கிற கம்பெனிகளுக்கும் டிமாண்ட் அதிகமாகும். இதுல முக்கியமா என்னன்னா, குவாலிட்டியான மருத்துவம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். குறிப்பா மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது பெரிய உதவியா இருக்கும். அடுத்ததா பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் துறைக்கு வருவோம். இதுல கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுதே. அதாவது இந்த அட்டைப்பெட்டி, பேக்கேஜிங் பேப்பர் போர்டு, இதுக்கெல்லாம் வரி 12லிருந்து 5% குறையுதான். இது எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், இ காமர்ஸ் பிளேயர்ஸ்க்கெல்லாம் பேக்கிங் காஸ்ட் குறையும் இல்லையா? ஐடிசி பேக்கேஜிங், ஜேகே பேப்பர் மாதிரி கம்பெனிக்கு இது நல்லது தானே? ஆமா, கண்டிப்பா. இது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பேப்பர் செய்யறதுக்கான ரா மெட்டீரியல், அதாவது வுட் பல்ப், அன்கோட்டட் பேப்பர், இதுக்கெல்லாம் வரி 12%லிருந்து 18% கூடலாம்னு சொல்றாங்க. அப்படியா? இது டிஎன்பிஎல், வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மாதிரி பேப்பர் தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு பிரஷர் மாதிரி இருக்குமே. ஆமா, இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிக்ஸ்ட் சிச்சுவேஷன் தான். பேக்கேஜிங் செலவு குறையிறது கன்சியூமர் குட்ஸ் கம்பெனிக்கு ஒரு இன்டைரக்ட் அட்வான்டேஜ். அவங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் குறையும். சரி. ஆனா இந்த வுட் பல்ப் மாதிரி ரா மெட்டீரியலுக்கு வரி ஜாஸ்தியானா அதை தயாரிக்கிற கம்பெனிகளோட ப்ராஃபிட் மார்ஜின் குறைய சான்ஸ் இருக்கு. இதை ஒரு பெரிய பிக்சர்ல பார்த்தா இந்த வரி மாற்றங்கள் சப்ளை செயின் காஸ்ட்ஸை மாத்தும். சில பொருட்கள் விலை குறையலாம், சிலது அதிகமாகலாம். சரி, அடுத்ததா உரங்கள் மற்றும் வேளாண் ரசாயனங்கள், அதாவது ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் ஆக்ரோ கெமிக்கல்ஸ் துறை. இது பார்க்க ஒரு கிளியர் வின்னர் மாதிரி தெரியுதே. உரங்கள் செய்ய பயன்படுத்துற சில ஆசிட்ஸ், அப்புறம் முக்கியமா பயோபெஸ்டிசைட்ஸ், இதுக்கெல்லாம் வரி 18% இல்ல 12%லேருந்து 5% குறைய வாய்ப்பு இருக்கும். ஆமா, இது நேரடியா ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ற விஷயம். உரங்கள், பூச்சிக்கொல்லி விலை குறையும் போது அவங்களோட இன்புட் காஸ்ட் குறையும். கரெக்ட். குறிப்பா இந்த பயோபெஸ்டிசைட்ஸ்க்கு வரி குறையிறது என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்கை என்கரேஜ் பண்ணும். அதோட யூசேஜும் அதிகமாகும். இது ரூரல் சேவிங்ஸை கூட அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். ஏன்னா விவசாயிங்க கையில கொஞ்சம் காசு மிச்சமாகும். கோரமாண்டல், சம்பல் ஃபர்டிலைசர்ஸ், ராலிஸ், யூபிஎல் மாதிரி கம்பெனிஸ் நல்லா பெனிஃபிட் ஆகலாம். இப்போ எனர்ஜி, கோல் அண்ட் ரினியூவபிள்ஸ் துறைக்கு வருவோம். இதுலயும் கொஞ்சம் மிக்ஸ்ட் சிக்னல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, கோல், மத்த சாலிட் ஃபியூல்ஸ், இதுக்கெல்லாம் வரி 5%லிருந்து 18% உயரலாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமா, அது பெரிய இம்பாக்ட். ஆனா அதே சமயம் சோலார் குக்கர், சோலார் வாட்டர் ஹீட்டர், மத்த ரினியூவபிள் எனர்ஜி டிவைசஸ், இதுக்கெல்லாம் வரி 12%லிருந்து 5% குறையலாம். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கவர்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரியுது இல்ல? இதோட இம்பாக்ட் ரொம்ப கிளியர். நிலக்கரியை நம்பி இருக்கிற பவர், சிமெண்ட், மெட்டல் செக்டார்ஸ்க்கெல்லாம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் நல்லா ஏறும். இது அவங்களோட மார்ஜினை கண்டிப்பா பாதிக்கும். கோல் இந்தியா, என்டிபிசி, அல்ட்ராடெக், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹிந்தால்கோ மாதிரி கம்பெனிஸ் இந்த சவாலை ஃபேஸ் பண்ணணும். ஆனா இன்னொரு பக்கம் ரினியூவபிள் எனர்ஜி துறைக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். சோலார் மாதிரி சாதனங்கள் விலை குறையும் போது டிமாண்ட் அதிகமாகும். டாடா பவர், போர்செல் ரினியூவபிள்ஸ், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், அடானி கிரீன் மாதிரி கம்பெனிஸ் இதுல பலனடையலாம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? இந்தியா எவ்வளவு வேகமா கோல்ல இருந்து விலகி கிரீன் எனர்ஜி பக்கம் போக போகுது? இந்த வரி மாற்றம் அந்த ஸ்பீடை நிச்சயமா அதிகப்படுத்தும். அடுத்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல் துறை. இங்கேயும் ஒரு மாதிரி ஸ்பிளிட் டிசிஷன் மாதிரி தெரியுதே. நூல், தையல் நூல், கார்பெட்ஸ், இதுக்கெல்லாம் வரி 12லிருந்து 5% குறையலாம். இது டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு நல்லது. முக்கியமா 1000 ரூபாய் வரைக்குமான ஆடைகளுக்கு இப்போ 5% ஜிஎஸ்டி இருக்கு. அத 2500 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே, அது நல்ல விஷயம். ஆனா 2500 ரூபாய்க்கு மேல விலையுள்ள ஆடைகள், காலணிகள் இதுக்கெல்லாம் வரி 12% இருந்து 18% உயரலாமா? இது பிரீமியம் செக்மெண்ட்டை பாதிக்குமே. ஆமா, இதனால மாஸ் மார்க்கெட் ஃபேஷன், அதாவது குறைஞ்ச மற்றும் நடுத்தர விலைப்பிரிவுல ஃபோக்கஸ் பண்ற கம்பெனிஸ்க்கு இது சாதகமா இருக்கும். விமார்ட், ட்ரெண்டோட ஜூடியோ, டிமார்ட் மாதிரி ரீட்டைலர்ஸ் விக்கிற நிறைய ஐட்டம்ஸ் 2500 ரூபாய்க்கு கீழே இருக்கும். சோ அவங்க சேல்ஸ் அதிகமாகலாம். சரி. ஆனா 2500 ரூபாய்க்கு மேல பிரைஸ் வச்சு விக்கிற பிரீமியம் ஆடைகள், ஃபுட்வேர் விக்கிற கம்பெனிஸ்க்கு இது சேலஞ்ச் தான். ABFRL, அரவிந்த் ஃபேஷன்ஸ், மெட்ரோ பிராண்ட்ஸ், பாட்டா, ஷாப்பர் ஸ்டாப் மாதிரி நிறுவனங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு வரி கூடினா விலையேறும். அப்போ டிமாண்ட் குறைய வாய்ப்பு இருக்கு. மக்கள் வாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. கடைசியா FMCG மற்றும் ரீட்டெயில் ஓவராலா பாக்கும்போது இந்த துறைக்கு இது பாசிட்டிவா இருக்குமா? பேக்கேஜிங் வரி குறையுது, அது இன்டைரக்டா காஸ்ட் சேவிங்ஸ் கொடுக்கும். மருந்து, ஹெல்த் கேர் பொருட்கள் விலை குறையறதால சூப்பர் மார்க்கெட், பார்மசிக்கு ஃபுட்ஃபால்ஸ் அதிகமாகலாம். ஆமா. அப்புறம் ஆக்ரி இன்புட்ஸ் விலை குறையறதால ரூரல் இன்கம் கூடி அது FMCG டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பிருக்கு. HUL, ITC, டாபர், மரிகோ, பிரிட்டானியா, டிமார்ட் மாதிரி கம்பெனிஸ்லாம் பயனடைவாங்க போல இருக்கே. ஆமா, நிறைய ஃபேக்டர்ஸ் ஃபேவரபிளா இருக்கிறதால FMCG மற்றும் ரீட்டைல் துறைக்கு பொதுவா இது ஒரு பாசிட்டிவான இம்பாக்டா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பேக்கேஜிங் காஸ்ட் குறைப்பு, எசென்ஷியல் பொருட்களோட விலை குறைப்பு, ரூரல் டிமாண்ட் இன்க்ரீஸ், இதெல்லாமே இந்த துறைக்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி மருந்து விலை குறையிறது அப்போலோ ஃபார்மசி, மெட் பிளஸ் மாதிரி ஃபார்மசி செயின்ஸ்க்கு நேரடி பலன். அதே மாதிரி மளிகை, மற்ற வீட்டு பொருட்கள் வாங்க சூப்பர் மார்க்கெட் போறவங்களுக்கு சில பொருட்கள் விலை குறையிறது நல்ல விஷயம். இதனால டிமார்ட் மாதிரி இடங்களுக்கு கூட்டம் அதிகமாகலாம். அப்போ பிரீமியம் ரீட்டைலர் நிலைமை கொஞ்சம் டவுன் ஆகுமா? சான்ஸ் இருக்கு. 2500 ரூபாய்க்கு மேல இருக்கிற அப்பாரல், ஃபுட்வேருக்கு 18% வரி வந்தா ABFRL, அரவிந்த் ஃபேஷன்ஸ், மெட்ரோ, பாட்டா, ஷாப்பர் ஸ்டாப் மாதிரி பிரீமியம் ஸ்டஃப் விற்கிற கடைகளுக்கு பிசினஸ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒவ்வொரு ரீட்டைலரோட பிசினஸ் மாடல், அவங்க டார்கெட் பண்ற கஸ்டமர்ஸ், அவங்களோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, இதையெல்லாம் பொறுத்து இம்பாக்ட் மாறும். சரி, அப்ப மொத்தமா இந்த மாற்றங்களால யாருக்கு லாபம், யாருக்கு கொஞ்சம் சேலஞ்சா இருக்கும்னு சுருக்கமா சொல்லணும்னா, so what does this all mean? பெரிய வினர்ஸ் pharma and healthcare retail, FMCG companies, renewable energy, agri input manufacturers, அப்புறம் இந்த value fashion retailers. ஆமா. சேலஞ்சுகளை சந்திக்க போறவங்க கோல் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ், பிரீமியம் ஃபேஷன் அண்ட் ஃபுட்வேர், பேப்பர் பல்ப், அப்புறம் சில பேப்பர் கம்பெனிஸ். கரெக்ட். இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற கவர்மெண்டோட பாலிசி ஃபோக்கஸ் ஓரளவுக்கு தெரியுது. ஹெல்த் கேரை மலிவாக்குறது, விவசாயம், கிராமப்புறத்துக்கு சப்போர்ட் பண்றது, கிரீன் எனர்ஜியை ப்ரமோட் பண்றது, எசென்ஷியல் பொருள்களை மக்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்கறது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பார்த்தா கவனிக்க வேண்டிய கீ பெனிஃபிஷியரிஸ் யாருன்னா ட்ரெண்ட், குறிப்பா ஜூடியோ, விமார்ட், மெட் பிளஸ், டாடா பவர், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். அதே மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கிற ஏரியாஸ் கோல் இந்தியா, பிரீமியம் அப்பேரல், ABFRL, அரவிந்த் ஃபேஷன்ஸ், அப்புறம் கோல் அதிகம் யூஸ் பண்ற சிமெண்ட், மெட்டல்ஸ். ஆனா இது எல்லாமே இப்போதைக்கு ப்ரொபோசல்ஸ் தான். கவர்மெண்ட் ஒஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் ஃபுல் பிக்சர் தெரியும். ரொம்ப நன்றி. இந்த GST மாற்றங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த டிஸ்கஷன் முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவையும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். பார்த்ததுக்கு நன்றி.